எஃப்ஜே வந்து ஆதிரை இருந்தாங்க. ஆதிரை போனதுக்கப்புறம் பாரேன் ரம்யா ஜோட க்ளோஸ் ஆயிட்டான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஏதாவது ப்ளே ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சா உள்ள? கிடையாது. எஃப்ஜே யார்கிட்ட எப்படி பழகுனான்னு எனக்கு தெரியாது. ஆனா, எனக்கு அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளோதான். மத்தபடி வேற மாதிரி இதுவரைக்கும் அவனும் பார்த்தது கிடையாது. நானும் அவன பார்த்தது கிடையாது. நியூட்ரலான அவன் ஃப்ரெண்டு. லைக் அவன் ரொம்ப நல்லவனும் கிடையாது, ரொம்ப கெட்டவனும் கிடையாது. என்கிட்ட அவன் நியூட்ரலா இருந்தான். தனித்துவமா இல்லாம ஒரு பொண்ண வச்சு கார்டு வச்சு ப்ளே பண்ற மாதிரி இருக்கே. அது எப்படி பாக்குறீங்க? அது அவனோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இது பாசிட்டிவா இது? இல்ல நான் பாசிட்டிவ்னு சொல்லல. இப்ப அவங்கவங்க என்ன வேணும்னு அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன வேணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். ஒருவேளை அப்படி அவன் கேம் ஆடுறா அப்படின்னு இருந்தா, பொண்ணுங்க மேபி அவங்க உஷாரா இருக்கலாம். அவன் இப்படி ஆடுறான்னு அவங்க உஷாரா இருந்திருக்கணும் அப்படிங்கிறீங்க. உஷாரா இருந்தா வியானா போயிருந்திருக்க மாட்டாங்க. மேபி நானே அவகிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டி. நீ வந்து எஃப்ஜேயோட சேர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் உன்னோட கேம் தெரிய மாட்டேங்குது. வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவகிட்ட. பட் அவ நிப்பாட்டல. அகைன் அது இதா இருந்தது.